Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 7 of the revised PGTRB syllabus, and we are with the text of Thomas King. And the text is Godzilla versus Postcolonial. And this essay appeared in 1990 when postcolonialism was very much celebrated as a literary theory. இப்போ அந்த தியரியில கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. அதனுடைய அசம்ஷன்ல அந்த போஸ்ட் கொலோனியல் அப்படிங்கிற அந்த தியரிக்குள்ளேயே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதை நம்ம அடாப்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் தாமஸ் கிங் வந்து இந்த இசை எழுதி இருக்கிறார். அப்போ இவர் எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ண போறார் அப்படின்னா, டைரக்டா போஸ்ட் கொலோனியலிசத்தை பத்தி பேச போறேன் அப்படின்னு சொல்லாம he is going to present a life experience. தன்னுடைய லைஃப்பை பத்தி பேசிட்டு அந்த லைஃப்ல பத்தி பேசும்பொழுது அவருக்கு ஒரு எம்பாரசிங் சுச்சுவேஷன் இருக்கு. ரொம்ப கஷ்டமான ஒரு கசப்பான ஒரு நிகழ்வு இருக்கு. அந்த கசப்பான நிகழ்வு ஏன் நடந்தது அப்படின்னு நமக்கு சொல்லிட்டு அதுல இருந்து நமக்கு டாபிக் அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாரு. எப்படி சார் தொடங்குறாரு அப்படின்னா, இந்த வெரி பிகினிங் ஆஃப் திஸ் எஸ்ஸே he speaks about his birth and brought up. எப்படி தொடங்குறாரு பாருங்க. I grew up in North California. அவர் எங்க வளர்ந்தார் அப்படிங்கிறத சொல்றார். அவர் எப்படி வளர்ந்தார் அப்படின்னு நமக்கு சொல்றார். அவர் எங்க வளர்ந்தாரு? வேர் டிட் தாமஸ் கிங் grew up? இது மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. நார்தன் கலிபோர்னியா. அவர் ரொம்ப ஸ்பெசிபிக்கா கலிபோர்னியாலே நார்தன் கலிபோர்னியான்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஒருவேளை சதர்ன் கலிபோர்னியால வேற மாதிரி ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கலாம். அவர் எப்படி வளர்ந்தாரா? I grew up fast without any problem. You have to read between the lines sometime. நான் நார்தன் கலிபோர்னியால வளர்ந்தேன். எப்படி வளர்ந்தேன்? ரொம்ப வேகமா, எந்த தடையும் இல்லாமல் வளர்ந்தேன். எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஓகே, அப்படியே சொல்லிட்டு அடுத்த லைன்ல சொல்றாரு அந்த கான்ட்ராஸ்ட். ஏன் நான் இருந்த பகுதியில there was no tough life experience, whereas the other part of Californiaல இருந்த மக்கள் did not enjoy a happy life like me. நான் நார்த் கலிபோர்னியால இருந்தேன். எனக்கு லைஃப் ரொம்ப பிளசண்டா இருந்தது. எனக்கு சர்வைவல் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளமே இல்லை. ஆனா இதே கலிபோர்னியால இன்னொரு பகுதி சதர்ன் கலிபோர்னியால எப்படி இருந்தது? லைஃப் வாஸ் வெரி டஃப். பீப்புள் வேர் ஃபைட்டிங் டு சர்வைவ். வாழ்வதற்கே ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வாழ்வாதாரமே பெரிய பிரச்சனையா இருந்தது. அப்ப இவர் என்ன சொல்றாரு? ஒரு சைட்ல வசதி அதிகமா இருந்தது, இன்னொரு சைட்ல பற்றாக்குறை இருந்தது. அப்ப அந்த பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே இல்லை. எனக்கு வசதி வாய்ப்பு இருந்து நான் ஜாலியா இருந்தேன். அப்ப என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வேற, அந்த பக்கத்துல இருந்த மக்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வேற. அந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை நான் பேச முடியாது. புரிஞ்சுச்சா டீச்சர்ஸ்? ஒரு கஷ்டத்துல இருக்கிறவனுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் அந்த கஷ்டத்துல இருக்கிறவன் சொன்னாதான் புரியும். ஒரு சாதி அடக்குமுறையில கஷ்டப்பட்டவன் அவனை பத்தி அந்த அடக்குமுறைக்கே உட்படாத ஒருத்தர் ஒரு லிட்ரேச்சர் எழுதுறாருன்னா அது தவறான ஒரு அணுகுமுறையாக தான் இருக்கும். சில நேரத்தில் அந்த அசப்ஷன்ஸே ரொம்ப ராங்கா இருக்கும். அதே நேரத்துல அந்த அடக்குமுறைக்கு உட்பட்ட ஒரு மனிதன் அதை இலக்கியமாகவோ ஒரு திரைப்படமாகவோ பதிவு பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய அந்த இம்பாக்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். இதைதான் ஆத்தர் பிகினிங்லே சொல்ல வர்றார். I stand as an outsider to speak about Southern California and the experiences of people in Southern California. அதுதான் ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ். அப்ப அங்கே ஒரு கான்ட்ராஸ்ட் வைக்கிறார். நான் ஒரு அவுட்சைடர் when it comes to the experiences of people in Southern California. அதுக்கப்புறம் அப்படியே கான்ட்ராஸ்டா இவரு சைடுக்கு வர்றாரு பாருங்க. நான் வாழ்ந்த பகுதி எப்படிப்பட்ட பகுதி அப்படிங்கும்போது, நான் வாழ்ந்த ஒரு பகுதி இட்ஸ் வாஸ் a small town in foothills, a quiet pastoral. அது ஒரு நல்ல வில்லேஜ், மலை பகுதியில இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ், இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு பகுதி. அப்படியே நான் ரொம்ப ஜாலியா வாழ்ந்தேன் அப்படிங்கிறார். எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, ஜாலியா வாழ்ந்தேன். எப்படி? ஐ வென்ட் டு ஹை ஸ்கூல் அண்ட் நான் நல்லா ஹைட்டா வளர்ந்தேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்பிள் நரேட்டிவா இருக்கும். இட் இஸ் நாட் டு பி டேக்கன் லைக் தட். He had all the gifts of the world.
அவருக்கு எல்லாமே கிடைச்சிச்சு. அதனால நல்லா சாப்பிட்டாரு, நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட் கிடைச்சிச்சு. அதனால நெடுன்னு வளர்ந்துட்டாரு. ஓகே. நான் நல்லா வளர்ந்தேன். என் கூட இருந்த நண்பர்கள் அந்த அளவுக்கு வளர முடியல. பிகாஸ் தே டிட் நாட் ஹேவ் அ ப்ராப்பர் நியூட்ரிஷியஸ் டயட். அப்படிதான் நீங்க எடுத்துக்கணும். அவங்கெல்லாம் இப்பதான் சார் வளர ஆரம்பிச்சாங்க. நான் நல்லா வளர்ந்துட்டேன். அப்போ அந்த ஹை ஸ்கூல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, அந்த ஹை ஸ்கூல்ல தேர் வாஸ் அ பாஸ்கெட் பால் டீம். நல்ல ஹைட்டா இருந்ததுனால இவரை உடனே பாஸ்கெட் பால் டீம்ல சேர்த்துக்கிட்டாங்க. அண்ட் அங்க இருக்க பாஸ்கெட் பால் கோச் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரே ஒரு நம்பிக்கையில் இருக்கிறார். என்ன, அவர் தான் பெஸ்ட் பாஸ்கெட் பால் கோச். ஓகே. அப்ப அவரு என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு முடிவு பண்றாரு. இந்த பையன் நல்லா ஹைட்டா இருக்கிறான், இவனுக்கு ஈஸியா பால வந்து என்ன பண்ண ட்ரிபிள் பண்ண முடியும், இவன் ஈஸியா பால வந்து என்ன பண்ணுவான், பாஸ்கெட் பண்ணுவான். அதனால இவர் விளையாடுறத ஒரு சில கேமை வச்சு ஒரு அசம்ஷனுக்கு வர்றாரு. ஹி ஹாஸ் த டேலண்ட் ஃபார் தி கேம். யார் அதை முடிவு பண்றது? Who believe that Thomas King has the talent for the game? Basketball coach. பாஸ்கெட்பால் கோச். அப்ப அந்த பாஸ்கெட்பால் கோச் வந்து அவரே வந்து அவரை பத்தி அசஸ் பண்ணிக்கிறாரு. அதுதான் பெரிய தப்பு. மற்றவங்க நீ பெஸ்ட் கோச்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவரு ஓகே, ஆமா நான் ஒரு பெஸ்ட் கோச்னு அவரே முடிவு பண்ணிட்டாரு. நான் தான் பெஸ்ட், நான் தான் இந்த பாஸ்கெட் பால் ட்ரைனிங்ல நான் தான் பெஸ்ட்னு அவரே ஒரு அசியூம் பண்ணிக்கிட்டார். அவரே ஒரு முடிவு பண்ணிக்கிட்டார். அப்படி முடிவு பண்ணது இல்லாம என்ன பண்றாரு, நம்ம ஆத்தர் உடைய 1 or 2 மூவ்ஸ் 1 or 2 கேம்ஸை பார்த்துட்டு இவரு தான் பயங்கர டேலண்டட் ஃபெல்லோன்னு முடிவு பண்ணிட்டார். அவரு அது முடிவு பண்ணது இல்லாம வந்து நம்ம ஆத்தரை கூப்பிட்டு சொல்றாரு, தம்பி உன்ன மாதிரி பாஸ்கெட் பால் விளையாட வேற யாருமே இல்லை, நீ ஒரு டேலண்டட் ஃபெல்லோ அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப அந்த ஐடியாவை உள்வாங்கிட்டார். யார் உள்வாங்கிட்டா? நம்ம ஆத்தர் உள்வாங்கிட்டு பாஸ்கெட் பால் சூப்பரா விளையாட ஆரம்பித்தார். அண்ட் he became a star in the game basketball. இதுக்கப்புறம் ஹை ஸ்கூல்ல முடிச்சு எங்க போறாரு? எஸ், he went to the college. இப்போ காலேஜ்ல போய் ஒரு கேம். இப்போ அவர் வந்து அவருடைய மாஸ்டர் சொன்னதை நம்பிட்டாரு. அதனால அவரு விளையாண்டாரு. அவரு என்ன நினைச்சிட்டாரு, நம்ம தான் எல்லாமே நல்லா விளையாண்டுட்டு இருக்கோம், எப்படி நல்ல விளையாடுறவனா இருந்தா கூட அவனுக்கு ஒரு நெகட்டிவ் பார்ட் இருக்கும், அந்த நெகட்டிவ் பார்ட்டை அவர் பார்க்கவே இல்லை. அவரு ஒரு ஆங்கிள் விளையாண்டுகிட்டே இருந்தாரு. இப்போ அந்த கேம் முடிஞ்சிச்சு, அதாவது ஒரு ஃபேஸ் முடிஞ்சு காலேஜ் போனாரு. அந்த காலேஜ் போய் அவர் கேம் விளையாட போனாரு. அங்க பாத்தீங்கன்னா he faced with an embarrassment. எம்பாரஸ்மெண்ட்னா ஒரு ரொம்ப கசப்பான அனுபவம். நம்மளால மட்டும்தான் ஆட முடியும்னு நினைச்சாரு. அங்க பாத்தீங்கன்னா இவரை விட சிறந்த பிளேயர்கள்லாம் இருந்தாங்க. அப்பதான் இவருக்கு ஒரு விஷயம் புரியுது, ஆகா நமக்கு கிடைத்த அந்த படிப்பினை ஒரு தவறான ஒரு படிப்பினை. நம்ம ஆல் த டைம் பெஸ்ட் கிடையாது. அது சச்சினா இருந்தாலும் சரி, தோனியா இருந்தாலும் சரி. சம்டைம் எல்லா நேரமும் சச்சின் வந்து செஞ்சுரி போடல, எல்லா நேரத்திலையும் தோனி செஞ்சுரி போடல. எல்லாருக்குமே சர்க்கிள்கள் உண்டு. அப்ப நீ தான் பெஸ்ட், நீ எல்லாத்துலயுமே செஞ்சுரி அடிப்பேன்னு சொல்லி இவர் அனுப்பிச்சு விட்டாரு. அதனால அந்த ராங் அசம்ஷனை எடுத்துக்கிட்டு இவர் போனதுனால இவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு எம்பாரசிங் சிச்சுவேஷன். இவரை விட எம்டன்லாம் அங்க கேம்ல, அங்க பாஸ்கெட் பால் கிரவுண்ட்ல இருந்தானுங்க. என்ன நடந்தது, இவரு நம்ம நல்லா விளையாடுவோம்னு நினைச்சிட்டு விளையாண்டாரு. இவருக்கு இருந்த ஒரு சில டெக்னிக்கு அதை விட நல்ல டெக்னிக் தெரிஞ்சவங்களோட விளையாண்டதுனால என்னாச்சு, அந்த கேம்ல டியூரிங் த செகண்ட் செஷன் என்ன நடந்தது, இவரு கொஞ்சம் ஹார்ஷா விளையாண்டாரு. ஒரு பாடியோடைய ஃபோர்ஸை பயன்படுத்தி விளையாண்ட போது கீழே விழுந்தாரு. அவருடைய முட்டி பேந்துருச்சு. He tore his knees and that was the end of his basketball career. அந்த ஈவெண்ட்ல இருந்து இவருக்கு ஒரு பாடம் கத்துக்கொண்டார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அசம்ஷன்ஸை வச்சு போகக்கூடாது. What do you mean by assumptions, teachers? அனுமானம். ஓகே, அசம்ஷன்ஸ்னா என்ன? அனுமானம். அனுமானம். அனுமானம்னா ஓ இதுதான் ரைட்டு, இதுதான் ராங்கு, நம்மளால இது முடியும், நமக்கு எல்லாமே தெரியும், இப்படி செஞ்சா எல்லாம் சரியா போகும், இதுதான் நமக்கு
ஒரு பெரிய பிரச்சனையே. முன்கூட்டியே எல்லாமே எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த அசம்ஷனோட நம்ம போனோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை மாட்டிக்குவோம். அப்ப நமக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு பேராகிராஃப் சொல்லி இருக்கிறாரு. அந்த பேராகிராஃப்ல நம்ம ஆத்தர் என்ன பண்ண போறாருன்னா, he is going to tell us how assumptions are very harmful. அதுதான் இங்க ஒரு பேராகிராஃப். அதனுடைய முக்கியமான ஐடியாஸ் மட்டும் நான் போட்டிருக்கேன். I'll just present it to you. According to the author, assumptions are very, very dangerous. Assumptions are dangerous. இது இப்படிதான் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வர்றோம் அப்படின்னா அது ஒரு சில நேரங்கள்ல ரொம்ப டேஞ்சரஸா இருக்கும். எப்படி சார் டேஞ்சரஸா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, we often believe things are true without really thinking about them. ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்றோம், உண்மைன்னு நம்பிடுறோம், இதுதான் கரெக்ட்னு நம்பிடுறோம். அதை நம்ம உள்ள டீப்பா இறங்கி அலசி ஆராயாம நம்ம ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து நீங்க சூப்பர் எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம சூப்பர் எக்ஸலண்ட் அப்படியே எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது தப்பு. ஏன் இந்த ஆளு நம்மளை பார்த்து சூப்பர் எக்ஸலண்ட்னு சொன்னா? ஏதாவது உள்குத்து இருக்குதா? இல்ல உண்மையாலுமே அப்படி சொல்றானா, இல்ல நம்மளை வந்து தட்டி விடுறதுக்காக சொல்றானா அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கணும். அப்படி யோசிக்காம ஒரு விஷயத்துல கோதால குதிச்சீங்கன்னா அது நம்மளை எங்க கொண்டு போய் விட்டுரும்? மண்டை உடைகிறதுல தான் கொண்டு போய் விட்டுரும். சூப்பர்பா, நீ போப்பா, போய் அடிச்சுட்டு வாப்பா அப்படின்பா. நீங்க போவீங்க, அங்க அவன் நீங்க கையில ஒரு வெப்பனும் இல்லாம போவீங்க, அங்க அவன் கம்பு தடியெல்லாம் வச்சிருப்பான், அடிச்சு உங்களை சல்லி சல்லியா பேத்து விட்டுருவாங்க. அப்ப அவன் இன்னொருத்தன் சொல்றத அப்படியே நீங்க எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா இட் வில் பி டேஞ்சரஸ். அப்ப அந்த அசம்ஷனை எப்படி சார் நம்ம வெரிஃபை பண்றது அப்படின்னா, we have to have analytical thought. அதனுடைய உள்ள பூந்து எது சரி எது தவறு அப்படின்னு ஆய்ந்து உணர வேண்டும். ஆய்ந்து உணரலைன்னா அது ரொம்ப டேஞ்சரஸா மாறிடும் அப்படிங்கிறார். இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? இப்ப நமக்கு ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் சொல்லிடுறாரு. பார்க்கும்போது நமக்கு ரொம்ப டஃப்பா தெரியும். என்ன சொல்றாரு அப்படின்னா, whenever you begin something, the starting point should be carefully chosen. அதுதான் அசம்ஷன். இந்த அசம்ஷன் வந்து கிளியரான அசம்ஷன், ஸ்ட்ராங்கான அசம்ஷன்னா உங்களுடைய எண்ட் பாயிண்ட் வில் பி வெரி ஸ்ட்ராங். சப்போஸ் யுவர் அசம்ஷனே தப்பா இருந்ததுன்னா உங்களுடைய முடிவும் தப்பா தான் இருக்கும். ரைட். எப்படி சார் இந்த அசம்ஷனை வந்து சரியா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அசம்ஷனை எடுத்துக்கிறீங்க, அந்த அசம்ஷனை சுத்தி இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸை நீங்க அனலைஸ் பண்ணணும். டோன்ட் கோ வித் த ஃபால்ஸ் பிலீஃப். ஃபால்ஸ் பிலீஃப் will go with false argument, and false argument will lead to a false end, and the false end will give you embarrassment. நான் நம்ம தமிழ்ல சிம்பிளா சொல்லணும்னா, முயலுக்கு எத்தனை கால் மொத்தம்? முயலுக்கு எத்தனை கால் டீச்சர்ஸ்? How many legs does rabbit has? Four தான். ஆனா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு அசம்ஷன் வச்சுக்குவாங்க, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படியே. this is the wrong premise. முயலுக்கு எப்படி 3 கால் இருக்கும்? அது ஒரு ஒரு ராங்கான ஒரு அப்ரோச். அந்த மாதிரி ஒரு ராங்கான ஒரு ப்ரெமிஸ் எடுத்துட்டு நீங்க ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வெதண்டாவாதமா போகும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆத்தர் சொல்றார். இப்படி சொல்லி முடிச்சுட்டு நமக்கு ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துட்டு he is going to go directly to the discussion on post colonial literature. டைரக்டா போஸ்ட் கொலோனியல் லிட்ரேச்சர்ல ஸ்டார்ட் பண்ணாம என்ன சொல்றாரு, என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு. இந்த பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 காரணம். ஒன்னு, இட் இஸ் கோச் ஹூ வாஸ் வெரி ஜெலஸ். அவர் ரொம்ப பேஷனட்டா இருந்தாரு. அந்த பேஷனட்டா இருந்தவர் கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன தட்டி விட்டாரு, எனக்கு ஒரு ஃபால்ஸான ஒரு ஹோப் கொடுத்தாரு, ஒரு ஃபால்ஸான அசம்ஷன் கொடுத்தாரு. நான் அதை அப்படியே யோசிக்காம உள்வாங்கினதுனால எனக்கு என்னுடைய நீ வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் போஸ்ட் கொலோனியல். போஸ்ட் கொலோனியலை நம்ம சரியா புரிஞ்சுக்காம அதுதான் பெஸ்ட் நினைச்சு போனீங்கன்னா you will end up with a false result. அப்ப போஸ்ட் கொலோனியல் தான் பெஸ்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த டைம்ல இருக்கக்கூடிய கிரிட்டிக்ஸ் எல்லாமே போஸ்ட் கொலோனியல் பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்ட்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்களும் பெஸ்ட்னு அப்படியே அக்செப்ட் பண்ணாதீங்க.
You try to analyze and find out whether post-colonial is the best to speak about resistance. ரெசிஸ்டன்ஸை பத்தி பேசுறதுக்கு போஸ்ட் கொலோனியல் லிட்ரேச்சர் தான் பெஸ்டா அப்படின்னு நீங்க கொஞ்சம் ஆய்வு பண்ணுங்க. அந்த காலனைஸ்டு சப்ஜெக்டுடைய அந்த கர்ஜனைக்கு எது சரியாக வரும் அப்படின்னா போஸ்ட் கொலோனியல் லிட்ரேச்சர் தான் சரியா வரும்னு எல்லா தியரிஸ்டும் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம தாமஸ் கிங் என்ன சொல்றாரு, எனக்கு என்னமோ அப்படி சரியா படல சார். ஒரு காலனிய ஏகாதிபத்தியத்திற்கு உட்பட்ட ஒரு மனிதன், அதனுடைய அடக்குமுறைகளுக்கு உட்பட்ட ஒரு மனிதன் தன்னுடைய எதிர்ப்பை கர்ஜனையை காட்டணும்னா போஸ்ட் கொலோனியல் லிட்ரேச்சர் அப்படிங்கிற வேர்ல்டுக்குள்ளார போனாதான் முடியுமா? இல்ல, அவனுடைய எக்ஸ்பீரியன்சஸ் அதுல கம்யூனிகேட் பண்ணவும் முடியாது. அப்ப பெஸ்ட் இஸ் டு கோ வித் யுவர் ஓன் இண்டிஜினஸ் ஸ்டோரி டெல்லிங் மெத்தட். அதுதான் சரியா வரும் அப்படிங்கறத தான் நமக்கு அடுத்த பார்ட் ஆஃப் தி எஸ்ஸேல சொல்ல போறார். அப்ப பிகினிங்கா என்ன பண்ண போறாருன்னா, he is going to tell the problem with post colonial. அப்ப what is the problem with post colonial னு சொல்லும்போது இந்த 183ல இந்த லாஸ்ட் பேராகிராஃப் இருக்கு பாருங்க, அங்க ரொம்ப தெளிவா சொல்றாரு. என்ன அப்படின்னா, போஸ்ட் கொலோனியல் லிட்ரேச்சர் பத்தி பேசுறதுக்கு நான் ஒரு பெரிய தியரிஸ்ட் இல்லை சார். ஓகே, நான் ஒரு பச்சை மண்ணு சார். I am not a theorist. There are great theorists like Linda Hutchinson. லிண்டா ஹட்சின்சன் அப்படிங்கிற அவங்க வந்து ஒரு கிரேட் பர்சன் இன் போஸ்ட் மாடர்னிசம். அந்த மாதிரி நான் ஒரு கிரேட் தியரிஸ்ட்லாம் கிடையாது. There are great jambawans. I am not a jambawan. So let me first apologize before speaking about போஸ்ட் கொலோனியலிசம். அதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு எந்த ரைட்டும் கிடையாது. ஆஸ் எ தியரிஸ்ட், நான் தியரிஸ்ட் கிடையாது, அதனால என்னால தியரியை பத்தி பேச விரும்பல. பட் ஐ வில் டெல் ஹவு போஸ்ட் கொலோனியலிசம் இம்பாக்ட்ஸ் த மைண்ட். என்னால இந்த தியரி கூடயா அந்த தியரியுடைய என்ன ஸ்ட்ரக்சரை பத்தி நான் பேச முடியாது, ஏன்னா நான் தியரிஸ்ட் இல்லை. ஆனா அந்த தியரியினுடைய இம்ப்ளிகேஷன்ஸை பத்தி நான் பேச போறேன். தியரியை பத்தி இவர் பேச போறது. He is not going to critique the theory, but he is going to speak about the implication of the theory. Is the idea clear, teachers? அப்ப எதை பத்தி பேச போறாரு? தியரியை பத்தியா பேச போறாரு? தியரியுடைய இம்ப்ளிகேஷனை பத்தி பேச போறாரு. Are you there with me, teachers? புரியுதுதா? Yes. Yes, sir. Now let's go forward. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம போஸ்ட் கொலோனியல் அப்படின்னு அந்த டேர்ம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, when we want to speak about போஸ்ட் கொலோனியல், அந்த போஸ்ட் கொலோனியல் அப்படிங்கிற டேர்முக்குள்ளார ஒரு 3 டேர்ம்ஸ் இருக்கு. அதை தான் அவர் ட்ரையம்விரேட்டுங்கிறார். ஏன் அந்த போஸ்ட் கொலோனியல் அப்படிங்கிறது போஸ்ட் கொலோனியல் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுல ஒரு 3 டேர்ம் ஒளிஞ்சிருக்கு. இந்த 3 டேர்மை வந்து அவர் he calls it as triumvirate. இந்த triumvirate அப்படிங்கிறது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் ரெஃபரன்ஸ் டு த ரோமன் ஜெனரல்ஸ். அந்த டேர்ம் triumvirate அப்படிங்கிறது அந்த ரோமன் வேர்ல்டுல இருந்து வரக்கூடிய டேர்ம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க ரோமன் வேர்ல்டு ரூல் பண்ணது 2 triumvirs இருந்தாங்க, ரொம்ப ஃபேமஸா நமக்கு தெரிஞ்சது. யாரு அப்படின்னா, அந்த ரோமன் வேர்ல்டை வந்து கட்டி எழுப்பியவர்கள் 3. அதுல ரொம்ப முக்கியமானது அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் triumvirateல ஜூலியஸ் சீசர், இன்னொன்னு வந்து மார்க் ஆண்டனி, இன்னொரு லெபிடஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் triumvirate. இந்த 3 கூட்டணி அது சேர்ந்துதான் ஒரு ரோமன் வேர்ல்டை உருவாக்குச்சு, ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குச்சு. இது செகண்ட் triumvirate ஹிஸ்டரி நமக்கு தெரியும். ஏன்னா ஜூலியஸ் சீசர் வாஸ் அசாசினேட்டட் பை த செனட்டர்ஸ் இன் அ கான்ஸ்பிரசி. அதற்கப்புறம் என்ன பண்ணாங்க, அவருடைய நெவ்யூ, அவருடைய அக்கா பையன் அடாப்ட் பண்ணியிருந்தாரு, அவருடைய பேர் ஆக்டேவியஸ் சீசர், அவரை டீமுக்குள்ள சேர்த்துக்கிட்டாங்க. அந்த 3 பேரும் சேர்ந்து ரோமாபுரியை வந்து கட்டி எழுப்பினார்கள். அப்படி ஒரு ரோமாபுரியை கட்டி எழுப்புறதுக்கு 3 பேர் தேவைப்பட்டுச்சு. அதே மாதிரி ஒரு தியரி அப்படின்னு வரும்பொழுது போஸ்ட் கொலோனியல் தியரிக்கு 3 விஷயம் தேவைப்படுது. என்ன அந்த 3 விஷயம் அப்படிங்கும் போது the things are there here. 3 விஷயம். ஒன்னு வந்து போஸ்ட் கொலோனியல், தென் ப்ரீ கொலோனியல் அண்ட் கொலோனியல். போஸ்ட் கொலோனியல் இன்க்ளூட்ஸ் 3 things. போஸ்ட் கொலோனியலை பத்தி நம்ம பேசணும்னா 3 விஷயத்தை பத்தி பேசணும். என்ன? ஃபர்ஸ்ட் ப்ரீ கொலோனியல்னா என்ன அப்படின்னு பேசணும். அதுக்கப்புறம்
கொலோனியல்னா என்னன்னு பேசணும். அப்புறம் அப்புறம் வந்து தான் வந்து போஸ்ட் கொலோனியல்னு பேசணும். ப்ரீ கொலோனியல்னா பிஃபோர் காலனைசேஷன். அப்புறம் கலோனியல் அப்படின்னா டியூரிங் காலனைசேஷன், காலனிய ஏகாதிபத்தியத்தின் போது. அதற்கப்புறம் அந்த காலனிய ஏகாதிபத்தியம் முடிவுக்கு வந்த போது. இது மூன்றை பத்தி நம்ம பேசியே ஆகணும் சார் அப்படின்னு யார் பேசுறா நமக்கு சொல்றா? தாமஸ் கிங். தாமஸ் கிங் சொல்ற. இப்ப இந்த தாமஸ் கிங் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, he is going to speak about pre-colonial லிட்ரேச்சர். அந்த ப்ரீ கலோனியல் ஃபேஸ்ல எழுதப்பட்ட இலக்கியங்கள் எல்லாம் எவ்வாறு இருந்தது. அப்ப அந்த ப்ரீ கலோனியல் லிட்ரேச்சரை என்னன்னு சொல்றாரு அப்படின்னா, he calls it as native literature, native to the land. There was no foreign intrusion. அந்த வெளிநாடுகள்ல இருந்து நமக்கு வந்து இன்டெலெக்சுவல் இன்புட் எதுவுமே வராத ஒரு காலத்துல நேட்டிவ் பீப்புள் தாட் இண்டிஜினஸ்லி அண்ட் ரோட் அபவுட் தேர் ஓன் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ். அதுதான் நேட்டிவ் லிட்ரேச்சர். அது வந்து என்ன ஃபார்ம்ல இருந்தது அப்படின்னா, அது எழுத்து வடிவத்துல இல்லாம அது ஓரலி டிரான்ஸ்மிட்டடா இருந்தது. இது எப்போது இருந்தது அப்படின்னா, இட் வாஸ் prior to யூரோப்பியன் கான்டாக்ட். ஐரோப்பா நாடுகள் வந்து ஐரோப்பிய நாடுகளோடு தொடர்பு ஏற்படுவதற்கு முன்பு எழுதப்பட்ட இலக்கியம். அதுதான் ப்ரீ கலோனியல் லிட்ரேச்சர். இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிஃபோர் 1600, 1600களில் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய என்ன வருது, the European colonization came into India. அதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட இலக்கியம் அதுதான் ப்ரீ கலோனியல். அப்ப இந்த ப்ரீ கலோனியல் வாஸ் வெரி ஸ்பெசிபிக் டு அ பர்டிகுலர் கல்ச்சரல் கம்யூனிட்டி. ஒவ்வொரு கம்யூனிட்டி, ஒவ்வொரு இந்தியான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு பெரிய லேண்ட் வித் ரிச் அண்ட் வேரிட் கல்ச்சரல் எக்ஸ்பீரியன்சஸ். நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒவ்வொரு ஸ்டேட் கல்ச்சர்னு ஒன்று, அப்புறம் நேஷனல் கல்ச்சர். அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே ஒரு கம்யூனிட்டி. ஓகே, நம்ம தமிழ் கம்யூனிட்டி, அப்புறம் அந்த பக்கம் போனீங்கன்னா கன்னடிகா கம்யூனிட்டி, அப்புறம் கேரளா பார்த்தீங்கன்னா மலையாளம் கம்யூனிட்டி. அப்போ இந்த லாங்குவேஜ் பேஸ்டு கம்யூனிட்டிஸ், இந்த லிங்குவிஸ்டிக் கம்யூனிட்டி, அந்த லிங்குவிஸ்டிக் கம்யூனிட்டியினுடைய எக்ஸ்பீரியன்சஸ் that was called native literature. Is idea clear, teachers? Yes, sir. அப்புறம் அடுத்தது போஸ்ட் கலோனியல் லிட்ரேச்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, போஸ்ட் கலோனியலை பத்தி நம்ம வந்து ஆத்தர் அப்படியே டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. வாட் இஸ் போஸ்ட் கலோனியல் லிட்ரேச்சர்? இப்போ ப்ரீ கலோனியல் சொல்லியாச்சு. போஸ்ட் கலோனியல் வரும்பொழுது, போஸ்ட் கலோனியல் லிட்ரேச்சர் வாஸ் ப்ரொடியூஸ்ட் பை நேட்டிவ் பீப்புள் ஆஃப்டர் காலனைசேஷன். அந்த நாடு வந்து வெஸ்டர்ன் கான்டாக்ட், வெஸ்டர்னர்ஸ் ஒன்று இவங்க அங்கே போகிறது, அதாவது வெஸ்டர்னர்ஸ் இங்கே வந்து இவங்களை அடிமையில் ஆக்குன போது என்ன பண்ணாங்க, அந்த வெஸ்டர்ன் கல்ச்சரை இவர்கள் உள்வாங்கினார்கள். அண்ட் அப்படி உள்வாங்கின போது அந்த காலனைசர்ஸ் உடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால இவங்க பட்ட கஷ்டத்தை பத்தி அவங்க பேசி இருக்கலாம். ஆர் தே வுட் ஸ்பீக் அபவுட் த எக்ஸ்பீரியன்சஸ் that they got from colonization, that is called post colonization, post colonial literature. The colonial experience plus a kind of resistance to colonial experience, that is called post colonial literature. Is the information clear? அப்படி சொல்லி முடிச்சுட்டு திருப்பி அந்த அப்படியே ஆல்டர்னேட்டா அப்படி சொல்லிட்டே வருவார். இப்போ நேட்டிவ் லிட்ரேச்சர் அப்படின்னு வரும்பொழுது, நேட்டிவ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கும்போது, he calls native literature as a new voice in the modern times. ஏன்னா எல்லாருமே எதை பத்தி பெருசா பேசுறாங்க அப்படின்னா, they only speak about post colonial literature in the modern times. யாருமே அந்த நேட்டிவ் லிட்ரேச்சர் அப்படிங்கிற ஒரு டேர்மை பயன்படுத்தல. அப்ப நம்மால் என்ன சொல்றாரு, அது ஏற்கனவே இருந்தது தான் சார், இன்னைக்கு அது ஒரு புது ட்ரெண்டு அப்படின்னு இதை நீங்க ட்ரெண்ட் பண்ணுங்க. ஏன் வந்து ஒரு புதிய விஷயத்த நீங்க ட்ரெண்ட் பண்றீங்க, ஏற்கனவே இருந்த விஷயத்த நீங்க ட்ரெண்ட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு he is celebrating native literature. Is the idea clear, teachers? Yes, sir. ஓகே, இப்போ என்ன பண்ண போறாருன்னா நமக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்ல போறாரு. என்ன அப்படிங்கிற நேட்டிவ் லிட்ரேச்சர் அப்படிங்கிற விஷயத்த நான் வந்து முன்னாடி கொண்டு வரேன் இல்லையா, அங்கேயுமே நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் அதை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். We should analyze
what is native literature before accepting it as good. அது நம்ம நல்லதுன்னு ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி அதையும் நம்ம அனலைஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறார். ஓகே, அப்ப என்ன பண்ண போறாரு? இஸ் கோயிங் டு டிஃபைன் ஹூ இஸ் எ நேட்டிவ், வாட் இஸ் நேட்டிவ் லிட்ரேச்சர், ஓகே, அண்ட் வாட் மேக்ஸ் அ பர்சன் எ நேட்டிவ் அண்ட் வாட் இஸ் த கல்ச்சர் ஆஃப் தட் நேட்டிவ். இதை பத்தி எல்லாம் ஒரு அனாலிசிஸ் நமக்கு கொடுக்க போறார். ஓகே, இப்படி சொல்லி முடிச்சுட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நமக்கு வந்து இந்த போஸ்ட் கொலோனியல் அப்படிங்கறது ஒரு 3 ஃபேஸா பிரிச்சாரு இல்லையா? ட்ரையம்விரட்னு சொன்னாரு. அதுல 3 விஷயம் இருக்கு. என்னென்ன 3 விஷயம் இருக்குன்னு சொன்னாரு? What are the 3 things inside post-colonial? Pre-colonial, Pre-colonial, okay, pre-colonial, colonial, post-colonial. இந்த 3 ஃபேஸ் வந்து கலோனியல் இருந்ததுல, அதே மாதிரி இந்த நேட்டிவ் லிட்ரேச்சர் அப்படின்னு பேசும்போது அங்கேயும் ஒரு 3 விஷயம் இருக்கு அப்படிங்கிறார். The finished product is actually metaphorically compared to the puberty. ஒரு மெட்டபாரிக்கல் கம்பேரிசன். நேட்டிவ் லிட்ரேச்சரை அப்படிங்கிற அந்த முழுமை இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு பூப்பு எய்த ஒரு பெண் வந்து பூப்பு எய்து அப்படிங்கிற போது முழுமை பெறுகிறாள் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இட்ஸ் கால்டு பியூபர்ட்டி. இந்த பியூபர்ட்டி அப்படிங்கிறதுக்குள்ளார ஒரு 3 ஃபேஸ் இருக்கு. என்னன்னா, ஒன்னு ப்ரீ பியூபர்சென்ஸ், தென் போஸ்ட் பியூபர்சென்ஸ் அண்ட் தென் there is pubescence. இந்த 3ஐயும் அப்படியே கம்பேர் பண்ணி பேசுறாரு. சொல்லிட்டு he is apologizing for using this gender specific terms. சொல்லிட்டு he is going to tell us what is the problem with pre-colonial and colonial. இது ரொம்ப அப்படியே ஸ்டட்டடான இருக்கக்கூடிய டெக்ஸ்ட். ப்ரீ கலோனியலுக்கும் கலோனியலுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு நமக்கு அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண போறார். இது வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின் இருந்துச்சா டீச்சர்ஸ்? ஏதாவது டவுட் இருக்கா?